டேய் வீட்ல இருப்பாருல? இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். வா போலாம். டேய் கூப்பிடுங்கடா. எனக்கு வெக்கமா இதா, நீங்களே கூப்பிடுங்க. டேய் கூப்பிடுறதுனால வெக்கங்குதா? டேய் இல்ல நீ கூப்பிடுறா. நீயாச்சும் கூப்பிடுறா. நான் என்னை பார்த்தா மட்டும் இழிச்ச வாய் மாதிரி தெரியுது உனக்கு. என்னால கூட முடியாது. சார் சார். யாருப்பா நீங்க? சாரு நீங்க யாரு இல்லை, நீங்க போங்க நீங்க. டேய் இந்த வீடு தானே? ஐயோ எனக்கு வெக்கமா இது. எட்டு வீட்டுக்கு மேலே விடுவேன். இந்த வீடு தானே கேட்டேன். டேய் இந்த வீடு தானே? எனக்கு தெரியாது. ஆனா என்னடா இவனுங்க? டேய் நீயாச்சும் சொல்லு, இந்த வீடு தானே? ஏன் உனக்கு தெரியாது? போன வாட்டி வந்தியா? ஆமா இந்த வீடு மாதிரி தான் இருக்குது. இல்லைன்றானே. ஏன்பா வீராசாமி வீடு தானேப்பா? வீராசாமி. ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? என்ன இவன் எப்படி இருப்பாருன்னு கேக்குறான். டேய் எப்பரா இருப்பாரு? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குது. டேய் நீ சொல்ற அவர் எப்பரா இருப்பாரு? எனக்கு தெரியாது. நீயாவது சொல்றா அவர் எப்பரா இருப்பாரு? ஏன் உனக்கு தெரியாது? எப்ப பார்த்தாலும் என்ன கேள்வி காட்டுங்கிறாரா? ஐயோ உங்களெல்லாம் கூட்டின்னு வந்த பாரு, என் தலையை எழுத்து. நீ ஏன் தள்ள வச்சுக்கிற? அவனே கேள்வி எப்படி இருப்பாருன்னு சொல்லுவான். அதுவும் கரெக்டு தான். ஏன்பா வீராசாமி எப்படி இருப்பாரு? வீராசாமி சொட்டல போட்டுக்கின்னு வேஸ்ட் சட்டை போட்டு இருப்பாரு, அவர் தானே? கரெக்டா சொல்லிட்டேன். என்ன புடுங்குறதுக்கு வீராசாமி எப்படி இருப்பாருன்னு எங்க கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு நான் டெஸ்ட் பண்ணேன். இந்த பைத்தியத்தை பழைய சோறு போட்டு வளர்த்துருப்பாரு பொழுது வீராசாமி அண்ணா. சரியா வீராசாமி அண்ணன் கூப்பிடு. வீராசாமி அண்ணனியா? போய் கூட்டின்னு வரேன். ரொம்ப தங்கமான மனுஷன்டா வீராசாமி அண்ணன். அவர் வீட்டுல பேர் எப்படி எப்படிலாம் கிடக்குது. ஏப்பா நீ என்ன சொல்ல போற? எனக்கு வெக்கமா இது. அப்படி நானடா கேட்டேன் வெக்கமாகுதுன்றா. நீ என்னப்பா சொல்ல போற? எனக்கு எதுவுமே தெரியாது. நீடா இப்ப நீ சும்மா சும்மா என்ன கேள்வி கட்டுனுக்குற. நான் அப்பயே வரமாட்டேன்னு. இப்ப பாரு என்ன தொல்லை குத்துன்னு கிடக்குற. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு தாண்டா உங்களெல்லாம் கூட்டின்னு வந்ததுல பைத்தியம் பிடிக்குது. வா, உனக்கு தெரிஞ்சுதான் வந்துக்கிறாங்க. ஆறதா என்ன ஒரு ஆளே மாட்டேங்கிறாரு. டேய் இது வீராசாமி அண்ணன் மாதிரி ஆகிறாரு. எனக்கு வெக்கமா இருக்குது. டேய் நீயாவது ஒழுங்கா சொல்ற. எனக்கு தெரியல. டேய் நீயாவது சொல்லி தொலைடா. பேசாம அவர்கிட்டே கேட்டுற. அண்ணா வீராசாமி அண்ணனா நீங்க? ஆமாப்பா. என்ன தேடி எதுக்கு வந்திருக்கீங்க? ஆமாவா? நோ எங்களை தெரியல. நான் நீ ஆளே மாட்டுகிறா. பேச எதனா சர்ஜரி கிச்சரி பண்ணிட்டியா? என்னப்பா பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு குழப்பமா தான் இருக்குது. டேய் வீடு எதனா மாறி வந்துட்டோமாடா? எனக்கு தெரியாது. அட போடா, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இது வீராசாமி அண்ணனே இல்லடா. யாரை பார்த்தா என்ன சொல்ற? நான் வீராசாமி அண்ணன் தான். வீராசாமி அண்ணன் தான். வீராசாமி அண்ணன் தான். டேய் வீராசாமி அண்ணன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாராடா. அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக வந்திருக்கீங்க? ஏதோ கிட்னி எண்ணி எடுத்துட்டு போய் வித்துடலாம்னு பாக்குறீங்களா? யோ கிட்னின்னு வெங்காயத்துல பேசினு கிடக்குறான். நாங்க வீராசாமி அண்ணனை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். லூஸ் மாதிரி பேசினுக்கிறா. யோ நான் தான் வீராசாமி அண்ணன். என்னையா நீ? என்னால நம்ப முடியல. நீ நம்புறியாடா? எனக்கு வெக்கமா இது. நீடா? எனக்கு தெரியலையா. நீடா? சும்மா சும்மா என் பேச்சுக்கு வந்துனுக்குற நீ. என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களா? இதோ வரேன். எங்கடா போறான் இந்த ஆளு? இரு போயிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவர் தான் வீராசாமி அண்ணன். நம்பவே மாட்டீங்க. நீ கொஞ்சம் கம்முன்னு வாய மூடுறாப்பா. ஆமா வா வாமா. ஏமா நான் வீராசாமி அண்ணன் தானா? ஆமா ஆமா. அவங்ககிட்ட வந்து சொல்லுங்கம்மா. என்னடா ரோட மட்டை பண்ற மிஷின் ஏதோ வந்துக்குது. என்னடா எதுவுமே பேச மாட்டீங்க. நீயே பேசிக்கோ. அப்புறம் எதுடா நீங்க வந்தீங்க? ஏப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்னே இல்லம்மா. நாங்க வந்து வீராசாமி அண்ணனை பார்க்கலான்னு வந்திருக்கோம். இவர்தான் வீராசாமி அண்ணா. ஐயோ அவரு இவரு இல்லம்மா. அவரு சொட்ட தலைய போட்டுன்னு இருப்பாருமா. நீ சொல்ற பேர் வந்து வீராசாமி. நான் மட்டும் என்னடா மயில்சாமியாடா சொன்னேன். அவரு தான் எங்க? நீ என்ன கேட்டீங்க? வீராசாமி அண்ணன் கேட்டீங்க. அவர் தான் வீராசாமி அண்ணா. ஐயோ நான் வீராசாமியோட அண்ணனை கேட்கலடா பாவி. நான் வீராசாமி அண்ணன் தான்டா கேட்டேன். ஏப்பா திரும்ப திரும்ப வீராசாமி அண்ணன் வீராசாமி அண்ணங்கிறீங்களே, இவர் தான் போய் வீராசாமி அண்ணன். இனிமேட்ல இருந்து அந்த வீராசாமிக்கு மரியாதையே இல்ல. அந்த வீராசாமி இருக்கான வீராசாமிய அவன் எங்குறான். அவனை ஒழுங்கா கூப்பிடு. ஓ வீராசாமி மாமாவை கேக்குறீங்களா? மாமாவா? என்னடா மாமா இந்த? அவங்களுக்கு மாமாவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அவனை தான் கூப்பிடுங்க. நீங்க போய் வீராசாமி மாமாவே கூட்டுறாங்க. அவருக்கு புரியல, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏமா வீராசாமி மாமா செத்துட்டாராமே. செத்துட்டாரா? எப்ப செத்தாரு? இருங்க நீங்களே அவசரப்படாதீங்க. என்ன சொல்றீங்க? அவங்க 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவங்க மாமா செத்துட்டாராமா. அவரோட மாமாவை கேட்டீங்களா?
அவனுடைய மாமா தான் ஊருக்கு இல்லையா, அதனாலதான் நான் வீராசாமியை கட்டேன். இவனுங்க நம்மள நல்லா குழப்புறானுங்கடா. உனக்கு எதனா தெரியுதா? எனக்கு தெரியல, எனக்கு கால் பயங்கரமா வலிக்குது. உனக்கு தெரியுதாடா? எனக்கு எதுவும் தெரியலையா? டேய் உனக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. என்னப்பா உங்களுக்கு வேற என்ன வேணும்? வீராசாமியை உள்ள போய் பார்த்தல, அந்த ததுர மூச்சுன்னு பூச்சி வெளிச்சுன்னு வாயேன். இதோ போய் நாங்க கூப்பிட்டு வரேன். வரா உன்னை தாண்டி அவங்க தேடி வந்திருக்காங்க பாருடா. ஏன் வந்துட்டாரு வீராசாமி அண்ணன்? ஏன்பா வீராசாமி அண்ணன் நானு, இவர் தான் வீராசாமி. பல்லால்னு வைப்பேன், பெரிய மனுஷன் பாக்குறேன். நோ ஏதோ ரிட்டையர்ட் ஆயிட்ட, வீட்டுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போலான்னு பார்த்தா என்ன பைத்த பிடிக்க வைக்கிறீங்க? சாரிப்பா, ஏதாவது தெரியாது நினைச்சுப்பா. நீங்களா இருக்க வச்சு தான் பெசாம விட்டோம், இல்லை நான் நடந்திருக்குன்னே தெரியாது. நீ என்னடா சொல்ற? எனக்கு தெரியாது. உனக்கு நடா வெக்கமாக்குதா? உன்னை நான் கேட்கவே மாட்டேன்ப்பா. இதெல்லாம் எங்க மாமா கொடுக்க போறீங்களா? இவ்வளவு நாளா கம்பெனில வேலை செஞ்சிருந்தாருல, நைட் ஆனா மிஷின் சந்தில போய் பத்துப்பாரு, சில அதை சேஷெல்லாம் பண்ணுவாரு. அதனால சின்ன ஒரு மரியாதை. நீ வீடு தேடி வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. டேய் வாங்கடா, கூப்பிடுறா மாலை போடுற. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குதுப்பா. என்ன புடுவதுக்கு போறீங்க இதெல்லாம்? என்ன கைட்டாமா? டேய் டாய் ரூபா நோட்டு மாலை, இவனுக்கு ரூபா நோட்டு மாலையா? என்ன வீராசாமி அண்ணா, யார் இது? ஏன்பா வீராசாமி அண்ணன் நான்பா. அவன் என்னுடைய தம்பி. இந்த பேர் அப்படியே கவுரு எடுத்து கைத்த நெருக்கிடுவேன், வாயை மூடினேரு. ஓ நீ சொல்லலாம். நேத்த வாங்காத்த சொல்லிடுவான், இதுக்கு பத்தியா இருந்தாலிக்கா அப்படியே தள்ள கொட்டுறோம் பாரு. டேய், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு மரியாதை செய்யறாங்க, நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு நேத்துக்கு மரியாதை, நேத்து எங்க ஊர் மேல வந்தா அது சொல்லு. தேவையில்லாம பேசுற நீ, அதான் பேசுற. நோ நேத்து யாருன்னா உன்னை அச்சுத்த? அது உடுப்பா, இதெல்லாம் சின்ன பிரச்சனை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கீசிடுவாரு. நான் மட்டும் உன்னை வந்து தடுக்கலனா நேத்த உனக்கு சமாதி. ஏன்பா நீ இருப்பா, சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசி கிடக்குற. நோ நீ சொல்லலாம், யாருன்னா உன் மேல கை வச்சுத? அது நேற்று நான் மார்க்கெட் போயிருந்தேன்பா. சரி, அங்க இவன் வந்துக்கிறான்னு எனக்கு தெரியாது. அவன் வந்தா என்னாக்குது? நீ காய்கறி வாங்கின்னு வர வேண்டியதானே? அது ஒரு சின்ன விஷயம், அதை பத்தி ஏன் எடுக்கிற? விடு. இவ்வளவு நேரம் கேட்டுக்கிறான், சொல்ல மாட்டேன். உனக்காக மாலை மரியாதையோட வந்துடுறான் நீ. அத நான் சொல்றேன், அவன் சொல்ல மாட்டான். ஒரு கேள்வி இடுப்பு பிடிச்சி கிழித்தான், செம்ம அடி குத்தாங்க. ஐயா கேள்வி எடுப்பா. நோ நான் இவ்வளவு சீப்பா இருந்துக்கிறா. அது எப்பவுமே கோவப்படாதுப்பா. நேற்று அவன் வீட்டுக்காரர் என்ன மாதிரி தெரியாது, உடனே அது கோவப்பட்டுச்சுப்பா. ஐயா டேய் யாரா அது? லலிதா இடுப்பா பிடிச்சிக்கலனா? ஆமா, நான் லலிதா தானா. போன மாசத்துக்கு நான் ஏன் ஆடுறா, அதை பத்தி உனக்கு தெரியாதா அவனுக்கு? இந்த மானகட்ட ஃபேமிலி கடை நம்ம மாலை மரியாதை செஞ்சோம். டேய் இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. டேய் நீ சொல்றா, நீயாவது சொல்றா. எல்லாத்தையும் கேட்டுங்க, அவங்க வந்து புடுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஏமா ஏப்பா எடுக்கிறீங்க? ஒண்ணுலையா கேள்வி இடுப்பு பிடிச்சி கிள்றது ஏன் ஆளுன்னு அண்ணன் சொல்றதும் என்னடா குடும்பம் இது? எல்லாம் உன்னால்தான். ஆமா, நான் தான் இடுப்பு பிடிச்சிக்கல. போடா சொட்டா. தம்பி இனிமே அவ ஏன் ஆளு, இனிமே நீ அவகிட்ட நீ பேசவே கூடாது, தெரியுமா? எல்லாம் போயிடுச்சு, ரூபா நோட்டு மாலையும் போயிடுச்சு. என்னய்யா உங்க அப்பா இப்படி இருக்கிறான்? தூக்கத்துல இடுப்பு ஊரு பிடிச்சி கிள்ளுவாரு. ஐயா உன் குடும்பம் எனக்கு வேணாயா, நான் போறேன். டேய் தம்பி மகனே, மார்க்கெட்டுக்கு போலாம் வரியா? எதுக்கு போயிடப்பா? இடுப்பை கிள்னாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாம் தான். சரி போலாம்.